ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஜிஆர்டியில் சீட்டு கட்டியிருக்காங்களாம். மந்த்லி 2000 கட்டியிருக்கதா சொன்னாங்க. எந்த மந்த்து வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலை. ஆனால் தீபாவளி ஆஃபர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறத கேட்டாங்க. அதை பற்றின டீட்டெயிலும் கால்குலேஷன் தான் இப்போ நான் சொல்கிறேன். அப்புறம் அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரா வந்து 4 கிராம் நான் எடுக்கலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து எவ்வளோ ஆகும் வேஸ்டேஜு, அப்புறம் எவ்வளோ பணம் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத கேட்டாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இப்போது தீபாவளி பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 31 வந்து வருது. எப்போதுமே ஜிஆர்டியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தீபாவளிக்கு சில்வர் காயின் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நம்ம எவ்வளோ கிராம்ஸ் வந்து எடுக்கிறோமோ கோல்டு, அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து சில்வர் காயின் வந்து எப்போதுமே கொடுப்பாங்க. இந்த வருஷம் என்ன ஆஃபர் தர்றாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் தீபாவளி வந்து 31 வருது. அதை விட ஒரு 10 டேஸ் முன்னாடியே அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தீபாவளி முடிச்சுட்டு ஒரு 1 வீக்கு கிட்ட இருக்கும் எப்போதுமே. இந்த தடவை எவ்வளோ நாள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. நான் முன்னாடிலாம் அவங்க வச்சுருக்கதை வச்சு சொல்கிறேன். இப்போது அக்டோபர் 20 கூட நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். அக்டோபர் 20 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு நவம்பர் 7லேருந்து 10 வரைக்கும் கூட அந்த ஆஃபர் வந்து இருக்கலாம். அதை விட முன்னாடியே க்ளோஸ் ஆகலாம், இல்லை அதை விட எக்ஸ்ட்ரா நாள் கூட அவங்க வச்சுக்கலாம். ஏன்னா அந்த டைமில் அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது தெரியல. இப்போ நீங்கள் வந்து இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம எப்போவே வந்து ஜாயின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான்வரியில் ஜாயின் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா டிசம்பரில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கணும். டிசம்பர் மந்த்து, அதாவது 2023 டிசம்பரில் ஜாயின் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு வந்து இந்த தீபாவளி ஆஃபர் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போது டிசம்பரில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அக்டோபர்லேயே ஸ்டார்ட் ஆயிரும். எப்படின்னா அந்த ஆஃபர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். மேபி ஜான்வரியில் நீங்கள் ஸ்டார்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நவம்பர் 1 வரைக்கும் இருக்கும் அந்த ஆஃபர். அப்போ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து ஜிஆர்டியில் வந்து 2 ஸ்கீம் இருக்குது. அவங்க எந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலை. இருந்தாலும் நான் வந்து 2 ஸ்கீமுக்கும் சொல்லியிருக்கேன் கால்குலேஷன் போட்டு. இப்போது நியூ கோல்டன் 11 இருக்குது. அது பார்த்திங்கன்னா அமௌண்ட்டில் மட்டும்தான் நம்மளுக்கு வைப்பாங்க. இப்போது 1 மந்த்து வந்து நீங்கள் 2000 இப்போ பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 11 மந்த்துக்கு 22,000 வரும். நம்ம கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிற டேட் அன்னைக்கு ஒரு 7,000 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிராம்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். கோல்டு ரேட்டு வந்து நானாக தான் சொல்லியிருக்கேன். அது ஜாஸ்தியும் ஆகலாம், இல்லை கம்மியாகவும் கூட ஆகலாம். இப்போ 7,000 அப்படின்னா நம்மளுக்கு இவ்வளோ கிராம்ஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா அன்னைக்கு நம்ம எடுக்க போகிறோம்ல, அன்னைக்கு என்ன கோல்டு ரேட் இருக்கோ அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து கால்குலேஷன் பண்ணி தருவாங்க அமௌண்ட்டில் வைக்கிறதுனால. அதுக்கு வந்து 18% வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம். ஜிஎஸ்டி மட்டும் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் போகும். ஏன்னா இதை தனியாக பிரித்து இன்னொரு வீடியோவாக போட முடியாது. அதனால தான் ஒரே வீடியோவில் போடுறேன். இப்போ அடுத்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி. நம்ம முதல்ல பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியூ கோல்டன் 11 அப்படிங்கிற ஸ்கீமு தான் அமௌண்ட்டில் வைப்பாங்க. அது முன்னாடியே பார்த்தாச்சு. இது இந்த ஃப்ளெக்ஸின்னு முடியும். அந்த ஸ்கீம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து வெயிட்டில் வைப்பாங்க நம்மளுக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து 2,000 கட்டுறேன்னு சொன்னாங்க. அதனால் இப்போ நான் வந்து இப்போ டிசம்பரில் வந்து கட்டினதுலேருந்து அவங்க கட்டின ரேட்டை தான் இதில் நான் போட்டிருக்கேன். இது எல்லாமே கோல்டோட ரேட்டு. இந்த மே மந்த் வரைக்கும், டிசம்பர்லேருந்து மே மந்த் வரைக்கும் நான் வந்து என்னைக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கணும் அன்னைக்கு உள்ள கோல்டு ரேட்டை வச்சு கால்குலேஷன் இந்த பக்கம் போட்டிருக்கேன். இப்போ ஜூன், ஜூலை அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்டோபர் வரைக்கும், அதாவது ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும் இது நானாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஏறவும் செய்யுது இறங்கவும் செய்யுது, அதனால் நானாக போட்டிருக்கேன்.
இப்போ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2000 அவங்க கட்டுறதுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.413 வரும். அதாவது 3 கிராமும் 413 மில்லியும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வெயிட்டில் வைக்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷாப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுற கோல்டு இருக்குல்ல, அதோட வேஸ்டேஜ் வந்து பாதி அவங்க கொடுத்துருவாங்க, பாதி வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து 18% உள்ள ஒரு நகையை எடுக்கிறீங்க அப்படின்னா 9% என்ன பண்ணுவாங்கன்னா ஷாப் கொடுத்துருவாங்க, 9% வந்து நம்ம கட்டணும். இதே நீங்கள் வந்து 12% வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா 6 அவங்க கட்டிடுவாங்க, 6 வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். இதே 14 அப்படின்னா அவங்க 7 நம்ம 7. இதே 15 அப்படின்னா அவங்க 7.5 கொடுத்துருவாங்க, நம்ம வந்து 7.5 வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நான் வந்து இந்த 18%க்கு போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து அதோட கம்மியான வேஸ்டேஜில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேஸ்டேஜும் கம்மியாகும். இப்போது 18%க்கு 9% நம்ம கட்டணும். அந்த வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 2000 வரும், ப்ளஸ் ஜிஎஸ்டியும் நம்ம கட்டணும். அப்போது 2720 ரூபா வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கட்டுற மாதிரி இருக்கும், வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும். அவங்க என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, எக்ஸ்ட்ரா வந்து நான் 4 கிராம் எடுக்கலான் இருக்கேன், அப்போ அதுக்கு வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இப்போ நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து அவங்க வந்து 4 கிராம் எடுக்கிறாங்க அப்படின்னா அன்னைய ரேட்டு 7000 இருக்குது அப்படின்னா அப்போ எவ்வளோ ஆகும்? 4 கிராம் எடுக்கிறதுக்குன்னா 28,000 ஆகும். இதே 18% வந்து நம்ம வந்து வேஸ்டேஜ் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் என்ன ஜுவல்ஸ் எடுக்கிறீங்களோ அதில் இருக்க வேஸ்டேஜை அப்படியே நம்ம கொடுக்கணும். அப்போது 5040 ரூபா வரும் 4 கிராமுக்கு. வேஸ்டேஜ் நீங்கள் கம்மியாக உள்ளது எடுத்திங்கன்னா வேஸ்டேஜ் உங்களுக்கு கம்மியாகும். அப்புறம் ஜிஎஸ்டியும் நம்ம தான் வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும். இந்த ஃப்ளெக்ஸி ஸ்கீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து அதுக்கு வந்து வேஸ்டேஜ் நம்ம வந்து இது பண்ணியிருப்போம், சிட்டு பேமெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம்ல, சிட்டில் கட்டின வெயிட் இருக்குல்ல கோல்டு, அதுக்குள்ளே வேஸ்டேஜும் நம்ம தான் கொடுக்கணும். அப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம கோல்டு எடுக்கிறோமா அதோட வேஸ்டேஜும் நம்ம தான் கொடுக்கணும். அந்த கோல்டோட ரேட்டு அந்த 28,000 வந்துச்சா நம்மளுக்கு 4 கிராமுக்கு, அதையும் சேர்த்து தான் நம்ம கொடுக்கணும். இதோ போட்டிருக்கேன் பாருங்கள். நம்ம வந்து சிட்டு கட்டினதுக்குள்ளே வேஸ்டேஜ் 2000 வந்துச்சு. அப்புறம் எக்ஸ்ட்ரா 4 கிராம் எடுக்கிறோம்ல அதுக்குள்ளே வேஸ்டேஜ். இது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா எடுத்த கோல்டோட ரேட்டு 4 கிராமுக்கு 28,000. அப்போ 35,040 ரூபா வருது. அதுக்கு ஜிஎஸ்டி பார்த்தோம் அப்படின்னா 1770 ரூபா வருது. கிட்டத்தட்ட 36,810 ரூபா வந்து நம்ம கையில் எடுத்துகிட்டு போகணும். எப்படின்னா 4 கிராம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்கும் நம்மளோட வேஸ்டேஜ் கொடுக்குறது ஜிஎஸ்டி அது எல்லாத்துக்குமே சேர்த்து சொல்கிறேன். நம்ம மொத்தமாக ஒரு 37,000 எடுத்துகிட்டு போகணும். எப்படின்னா நான் வந்து 7,000க்கு சொல்கிறேன். கோல்டு ரேட் வந்து 7,000 இருந்துச்சு அப்படின்னா, இதை விட ஜாஸ்தியாக ஆணுச்சு கோல்டு ரேட்டு அப்படின்னா நம்ம வந்து இந்த அமௌண்ட்டை விட ஜாஸ்தி தான் எடுத்துக்கிட்டு போகணும். இதே நம்மளுக்கு வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னா இதுவே போதும். கோல்டு ரேட்டு கம்மியானுச்சுன்னா இது போதும்.